காஃபி நல்லா சூடா இருக்கு, அத்தைக்கு எடுத்துன்னு போய் கொடுப்போம். அத்தை அத்தை என்னங்க காஃபி? ஏண்டி நான் இங்க என்ன பண்ணி நிற்க உனக்கு கண்ணு தெரியலையா? ஏன் மேடம் கொஞ்ச நேரம் நிற்க மாட்டீங்களோ காப்பி கையில் பிடிச்சின்னு? அத்தை அத்தை ஏழை விட்டு நிற்க. அதுக்குள்ள அத்தை காஃபி ஆறிடும், அதான். ஏன் ஆறுனா என்ன இப்போ மறுபடியும் சூடு பண்ணி எடுத்துன்னு தர மாட்டியா? முக்கியமான விஷயம் ஒன்று பார்த்து நிற்கும்போது அத்தை அத்தை அத்தைன்னு வந்து காதுகிட்ட நின்று கத்தின்னு இருக்கா. இல்லை அத்தை, நீங்கள் காஃபி குடிச்சிட்டு மாத்திரை போடுவீங்களா, அதனால தான் காஃபி எடுத்துன்னு வந்தேன். அப்படியே ரொம்ப அக்கறை தான். இங்கே வச்சுட்டு போ, நான் எடுத்துக்கிறேன். சரி அத்தை. காலையிலே எதுக்கு இவங்க இவ்வளோ டென்ஷனாக இருக்காங்க தெரியலையே? ஒருவேளை இவளுங்க எதனா டென்ஷன் ஏற்றி விட்டுருப்பாளுங்களா காலையிலேயே வாயை வச்சுன்னு கம்முன்னு இல்லாமல்? இவளுங்க தான் எதனா பண்ணியிருப்பாளுங்க, அந்த கோதை தான் என் மேலே காட்டுறாங்க. வாயை வச்சு நான் அமைதியாக இருங்கடின்னு சொன்னது கேட்டால் தானே அவளுங்களால இப்போ நான் போய் திட்டு வாங்கினாரேன். கொஞ்ச நேரம் எங்கன்னா அமைதியாக இருக்காளுங்களா? நான் சொல்கிறதையும் கேட்க மாட்டாளுங்க, அவளுங்களும் அமைதியாக இருக்க மாட்டாளுங்க. காலிலேருந்து ஆளே காணுமே, எங்கே போனாலுங்க தெரியலையே. இவ்வளோ நேரமாக தூங்குறாளுங்க? இல்லையே, மாமியார் அப்பயே எழுப்பி விட்டுருப்பாங்களே. இன்னும் கிச்சன் பக்கம் ஆளே காணோம். எம்மா காலை வலிக்குதே. இந்த வீட்டில் எங்கன்னா கொஞ்ச நேரம் உட்கார விடுறாங்களா? வாசப்பெரி குழவை, தண்ணி எடுத்துன்னு வா, தண்ணி பிடி, குழால போயிட்டு எவ்வளோ வேலை காலி. இதில் அங்கே வேற கோழாடி சண்டை வேற போட்டுன்னு இருக்காளுங்க. மனுஷன் இருக்கிற டென்ஷன் தெரியாமல் அடிச்சு பிடிச்சி தண்ணி பிடிச்சின்னு வரத்துக்குள்ளே காலை உடச்சி விட்டாளுங்க. வலிக்குதே. நம்ம காலிலேருந்து அங்கே கிச்சனில் கால் வலிக்கு நின்று சமையல் செஞ்சு நிற்கும், இங்கே ஒய்யாரமாக உட்காந்து காலாய்வா? ஏண்டி ராணி உன்னதாண்டியே, இங்கே பாரு. சொல்லுங்கக்கா. ஏண்டி என்னடி ஆச்சு? மூஞ்சி ஏண்டி இப்படி வச்சிருக்க? ஒன்றும் இல்லைக்கா, கால் வலிக்குது. சொல்லுங்க என்ன ஆச்சு? ஏண்டி காலையிலேருந்து கிச்சனில் கால் வலிக்கு நின்று அங்கே செஞ்சு நிற்க நீ சமையலை வந்து ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டேன்? காய்கறி வெட்டி தரலாம், மாவு கலக்கி வைக்கலாம், அரிசி கழுவி வைக்கலாம், பால் காய்ச்சலாம், எவ்வளோ வேலை இருக்குது. நான் ஒரே ஆளாக அங்கே நின்று செஞ்சுன்னு இருக்கிறேன். நீங்கள் வேற ஏங்க்கா? நானே இவ்வளோ நேரம் கோழாடி சண்டையில் போய் உருண்டு பிறந்து காலை வச்சுன்னு வந்து உட்காந்துக்கிறேன். என்கிட்ட வந்து இதெல்லாம் கேட்குறீங்க. ஏதோ நான் மட்டும் இந்த வீட்டில் சும்மா இருந்த மாதிரி. எப்படியா தண்ணி பிடிக்க போனேன் நீ? நான் பார்க்கவே இல்லையே. மாமியார் கழுவி தான் அமுச்சு விட்டு தானே தண்ணி பிடிச்சினா. 2 ட்ரம் ஃபுல்லாக பூச்சி வச்சிருக்கிறேன் தண்ணி துணி துவைக்கிறதுக்கு. ஏண்டி இங்கே தான் போர் போட்டு வச்சிருக்காங்க, தண்ணி வருது. நீ ஏண்டி தண்ணி பிடிக்க போனேன்? குழால வர தண்ணியில் பிடிச்சி துவைச்சாதான் உன் மாமியாருக்கு நல்லா அழுக்கு போகிறான். அதனால காலையிலே போய் என்னை பிடிச்சினுவான்னு சொல்லி அமுச்சு விட்டுச்சு தெரியுமா? 5 மணிக்கு தண்ணி விட்டாங்க. மணி பார் 7 ஆகுது. இப்போ தான் வந்து சேர்ந்த வீட்டுக்கு. 15 குடம் தூக்கியிருக்கேன் காலையிலேருந்து. உனக்கு தெரியுமா? ஐயோ நீ தூங்கின்னு இருக்கேன்னு நினச்சிருந்தேன்டி நானே. எனக்காவது ஒரு குரல் கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல, நான் வந்திருப்பேன்ல உன் கூட. ஆமாம், நீ என் கூட வந்துட்டேன்னா கிச்சனில் யார் வேலை பார்க்கறது? எல்லாம் பெரிய பொண்ணு கீதாலாம் இட்டுன்னு போக வேண்டியது தானே உன் கூட. நீ மட்டும் எதுக்கு போனேன்? பெரிய பொண்ணு கீதாலாம் தூங்கி நின்றாளுங்க. அங்கே எங்கேருந்து எழுப்புறது? மாமியார் வேற என் முன்னாடியே நின்று இருந்தா. சரி நம்ம மட்டும் போய் பிடிச்சி நல்லன்னு போயிட்டேன். நீ போகும்போது ஒரு குரல் எனக்கு கொடுத்துட்டு போயிருந்தா கூட நான் வேலை கொடுக்கணும்னு முடிச்சுட்டு வந்திருப்பேன்ல. விடுங்க, அதை போயிட்டு வந்துட்டேனே. சரி காப்பி குடிக்கிறியா? காப்பி எடுத்துனாட்டா? நல்லா சூடாக கொஞ்சம் போட்டு எடுத்துனாங்கக்கா. தலை வேற வலிக்குது. இப்போதான் கால் வலிக்குதுன்னு உடம்பு ஃபுல்லாக தான் வலிக்குது. எங்கே வலிக்குதுன்னு எனக்கே தெரியல. சரி இரு, நான் காப்பி போட்டு எடுத்துனாரு. இட்லி ரெடி ஆயிடுச்சா? நான் ரெடி ஆயிடுச்சுடி. காப்பி குடிக்கிறியா சாப்பிட போறியா? அப்படியே 4 இட்லி வச்சு எடுத்துனாங்க, காப்பி எடுத்துனாங்க. பசிக்குது வேற. சரி எடுத்துனாரு. நீங்கள் சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்லடி, சாப்பிடணும். அப்படியே உங்களுக்கும் சேர்த்து எடுத்துனாங்க, 2 பேரும் உட்காந்து சாப்பிடலாம். எனக்கு பசிக்கலடி, பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸை கட்டி வச்சுட்டு அப்புறமா நான் சாப்பிட்றேன். அப்போ சரி, எனக்கு மட்டும் எடுத்துனாங்க. பயங்கர பசியில் இருக்கா போலையே. இட்லி வேற ஒரு இடு தான் ஊற்றி வச்சிருக்கோம். இப்போ அவர் வேற சாப்பிட வந்துடுவாரு. குக்கரில் வேற கொஞ்சம் பொங்கல் வச்சிருந்தோம்ல, அது வேணா எடுத்துன்னு வந்து கொடுத்துலாம். பாவம் அவ்வளோ பசிக்குதுன்றா, சாப்பிட்டா. கால் வலிக்குது. இந்த வீட்டில் எனக்கு எதனா ஆச்சுன்னா கண்டுக்காத ஆள் இருக்குதா? லட்சுமி அக்கா விட்ட வேற யாரும் கிடையாது. டாடி சாப்பிடு. கொடுங்கக்கா. மூஞ்சி ஏண்டி இன்னும் அப்படியே வச்சிருக்க? கால் வலிக்குதுக்கா. சரி சாப்பிடு சரியாயிடும். சாப்பிட்டு தைலம் தேய்ச்சி விட்றேன், சாப்பிடு. சரி. அது தைலம் தேய்க்கிறேன்னு சொல்லிட்டு மூஞ்சியாவது மாத்துடி, பார்க்க முடியல. இப்போ ஓகேவா? இப்போதான் லட்சணமா இருக்கு, சாப்பிடு. நீங்க எங்க போறீங்க? போயிட்டு பெரிய பொண்ணு கீதாவை கூட்டின்னு வரேன் சாப்பிட்றதுக்கு. சரி போய் கூட்டின்னு வாங்க. நீங்க சாப்பிடலையா? அப்போ இருடி, அவளுங்களை கூட்டிட்டு வந்து அவளுங்க கூட சேர்ந்து சாப்பிடலாம். நீ சாப்பிடுரு, நான் போய் கூட்டின்னு வந்துடுறேன். சரி போய் கூட்டின்னு வாங்க. யார் பெற்ற மகளோ இவள், யார் பெற்ற மகளோ, இந்த ஊர் கும்பிடும் குலசாமி இவள். நம்மளுக்கு இந்த பாட்டெல்லாம் சரிப்பட்டு வராது. ஏன் சோக கதையை கேளு தாய் குலமே, இந்த மாதிரி பாட்டு தான் செட் ஆகும். எங்கள் அப்பா வீட்டில் எவ்வளோ ராணி மாதிரி வாழ்ந்துருந்தேன். இந்த வீட்டுக்கு வந்து மிளகா காய வச்சுருக்குறாங்க, அதுக்கு பார்த்துக்க நான் வேற. இப்போ இதை வேறு காய வச்சு வறுத்து எத்தனை போய் கடையில் கொடுத்து மிளகாத்தூள் அரைச்சி வந்து வைக்கணுமா நான்? இதுக்கு தான் எங்கள் அப்பா எனக்கு 50 சவரம் போட்டு இந்த வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. என்னடா இது, என்னை கல்யாணம் பண்ணி இங்கே தொத்தி விட்டு அவங்களாம் நிம்மதியாக இருக்காங்க. நான் தான் இந்த கிளவிக்கிட்ட வந்து மாட்டிக்கின்னு அப்படா அதை அவஸ்தைப்பட்டுன்னுக்கிறேன்.
இதுக்கெல்லாம் ஒரு வீடியோக்காரன் என்னைக்கு தான் வருவோன்னு தெரியலையே. ச்சே, ஒழுங்கா அப்பவே எங்கள் அப்பா படி படி படினார். நான் எங்கே கேட்டேன். அப்போவே இன்னொரு டிகிரி போட்டு முடிச்சிருந்தேன்னா நானும் எங்கன்னா கீதா மாதிரி வேலைக்கு போயிருந்துருக்கலாம். இந்த மாதிரி வீட்டு வேலை செஞ்சுருக்க தேவையே இல்லை. நான் பச்சை படிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை கூட கிடைக்கல எனக்கு. இங்கே வந்து மாட்டிக்கினேன். ஒரு நாள் மாறும். பெரிய பொண்ணு, யார் இது? சொல்லுங்கக்கா. நீ என்னடி பண்ணி எனக்கு மிளகா வச்சுன்னு? அதான் அத்தை கிழவி இருக்குல்ல, அது என்ன மிளகா தனியாக காய வைக்க சொல்லிக்குது. காய மட்டும் வைக்கக்கூடாதான், காய வச்சு வறுத்து மிளகா மிஷினில் போய் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வைக்க சொல்லிக்குது. இன்னைக்கு எனக்கு இதுதான் வேலையா. ஏண்டி பார்த்து கண்ணில் கிண்ண கையை வச்சிடாதே, அதோட அவ்வளோதான். அதெல்லாம் வைக்க மாட்டேன். சரி ஏந்து வா சாப்பிடலாம். என்ன செஞ்சுருக்கீங்க? பொங்கல் இருக்கு, இட்லி இருக்குது. உனக்கு என்ன வேணுமோ சாப்பிடுவா. வடை கிட்ட எதுவும் சொல்லியா? அது எப்படி சுடாம செஞ்சிருக்கேன்டி. மசால் வடையா ஓட்ட வடையா? ஏண்டி உளுந்து வடைடி, அது பேரு உளுந்து வடை தான் செஞ்சிருக்கேன். அப்போ சரி வாங்க போய் சாப்பிடலாம். மிளகா நல்லா பரப்பி விட்டு காய் வை, அப்பதான் காயும். அதெல்லாம் வந்து காய வச்சுக்கலாம்க்கா. ஏண்டி இது காய் வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? போய் தள்ளு, நான் காய் வைக்கிறேன். ஐயோ வேணாம் நீங்கள் கிட்ட வராதீங்க. ஏண்டி? டக்குன்னு மாமியார் கிளி வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் நான் தான் சேர்த்து திட்டு வாங்கணும். நானே காய வச்சுக்கிறேன். நீ காய வைக்க சொன்னா மிளகால விளையாடின்னு இருக்கிற, கையெல்லாம் எரிய போகுது பாரு. நான் காய வச்சுட்டு வரேன்க்கா, நீங்கள் போய் எல்லாத்தையும் எடுத்து வைங்க போங்க. போய் அப்படி கீதாவையும் கூப்பிடுங்க சாப்பிட்றதுக்கு. ஏண்டி அவ காலையிலே கிளம்பி வேலைக்கு போயிட்டாளேடி 6 மணிக்கெலாம், பார்க்கலையா? உனக்கு தெரியாதா? 6 மணிக்கெலாம் வேலைக்கு போயிட்டாளா? ஆமா, நான் தான் டிஃபன் கட்டி கொடுத்து அமுச்சு விட்டேன். அவள் மட்டும் பார்த்தீங்களா உஷாராக மாமியார் கிளவி ஏந்துக்கிறதுக்கு முன்னாடி கிளம்பி வேலைக்கே ஓடி போயிட்டா. எங்கன்னா வேலைகளை வச்சிட போகிறாங்கன்னு. ஏண்டி அவ வேலைக்கு போகிற இடத்துல எதனா வேலை இருக்குண்டியே, அதனால சீக்கிரம் கிளம்பி போயிருப்பா. இதெல்லாம் மாட்டி பேசுவேன். நீ வேறக்கா, 8 மணிக்கு தான்க்கா அவளுக்கு ஆஃபீஸே ஓப்பன் பண்ணுவாங்க. அவள் எதுக்கு 6 மணிக்கெலாம் போனா? இன்னைக்கு எதனா கொஞ்சம் வேலை எக்ஸ்ட்ராவாக இருந்திருக்கும், சீக்கிரம் வர சொல்லியிருப்பாங்க, அதனால போயிருப்பா. ஆமாம், நீங்கள் தான் வச்சுக்கணும் அவளை. போங்க. எல்லாரும் தப்பா நினைக்க கூடாதுடி. நீங்கள் வேணால் நினைக்காம இருங்க, என்னால் சந்தேகப்படாமல் இருக்க முடியாதுப்பா யார் மேலேயும். எனக்கு எல்லாரையும் ஒரு சந்தேக கண்ணோடையே தான் பார்க்க தோணும். உஷாராக இருக்கணும், இல்லை நம்ம தலையிலே குல்லாப் போட்டுருவாங்க. நானும் பேசாமல் எங்கன்னா வேலைக்கு போகிறேன்க்கா. கீதா மாதிரி காலையில் ஏந்தம்மா குளிச்சம்மா சாப்பாடு வாங்கி கட்டிக்கின்னு போயின்னே நம்ம ஒரு ஹேண்ட் பேக்கும் கூலிங் கிளாஸ் மாட்டிக்கின்னு ஸ்கூட்டியில் ஜாலியான லைஃப். நம்ம சம்பாதிச்சோமா நம்ம இருந்தோமா போயின்னே இருக்கலாம். நம்மள யாரும் ஒரு கேள்வி கூட கேட்க முடியாது. நீ சொல்றதுல கல்யாணம் ஆகாத வரையும் ஓகேம்மா. அதுக்கப்புறம் குழந்தைங்க, புருஷன், பசங்க, மாமியார், நாத்தனார், இவங்க அவங்கன்னு எல்லாரையும் பார்க்கணுமே. ஏக்கா நம்மளந்தாங்க முதல்ல நம்ம பார்த்துக்கணும், அப்புறம் தான் மற்றவங்கெல்லாம். நீ பேசுறதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. இதெல்லாம் நடைமுறை வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வராது மாத்தாயே. ஏன் வா போய் பொங்கல் சாப்பிடலாம், ஆறிடு போகுது. பசிக்குதா உங்களுக்கு பசிக்குதா? நீங்கள் போய் சாப்பிடுங்க, நான் இதை காய வச்சுட்டு வரேன். நான் காலையிலே காப்பி குடிச்சிட்டேன், எனக்கு பசிலாம் எடுக்கல அவ்வளோவா. நீ வா பொறுமையாக போய் சாப்பிடலாம். ஆமாம், நீங்கள் மட்டும் இருக்கீங்க. ராணி அக்கா இங்கே சாமான் தேய்ச்சின்னு இருக்காங்களா? இல்லடி, இல்லை சாப்பிட்டு இருக்கா அவ. என்னது சாப்பிட்றாங்களா இவ்வளோ சீக்கிரமாவா? ஆமாடி, அவ போய் தண்ணி குழால போய் தண்ணி பிடிச்சின்னு வந்திருக்கா. ரோட்டு குழா இருக்குல்ல அதுல. அதனால இவ்வளோ சீக்கிரமாக சாப்பிட சொல்லிட்டேன். ஏண்டி அவ எவ்வளோ 15 கூட தண்ணி பிடிச்சின்னு வந்து ஊற்றினாலாண்டி. பசி எடுக்குதுக்கா, கால் வலிக்குதுக்கா, தலை வலிக்குதுக்கா என்ன. சரி இந்த சாப்பிடுன்னு சொல்லி வச்சு கொடுத்துட்டு வந்தேன். காஃபி ஒன்று போட்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படியே உன்னையும் சாப்பிடவா போய் சாப்பிடலாம், நீ தான் வர மாட்டேன்ற. எனக்கும் பசிக்குது தான். சரி வாங்க போய் சாப்பிட்டு வரலாம். பசங்களாம் ஸ்கூலுக்கு போயிடுச்சுங்களா? கிளம்பிட்டாங்க. வேன் வந்துச்சு இன்னைக்கு சீக்கிரமாகவே 10 நிமிஷம் முன்னாடியே. நல்ல வேலை சமையலில் பண்ணி வச்சுருந்தேன். டக்குன்னு கட்டி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். சரி